லுசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் இரத்த குழாய் அடைப்பால் யை எடுக்க வேண்டிய சூழலில் சிகிச்சைக்கு வந்த நபருக்கு உயர்தர அறுவை சிகிச்சை மூலமும். முதல்வரின் காப்பீட்டு திட்டம் மூலம் இலவசமாகவும் சிகிச்சை அளித்து நடக்கும் அளவு குணப்படுத்தி சாதனை படைத்த மருத்துவ குழுவினருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் உதவியாளராக பணியாற்றி வருபவர் விக்னேஷ். ஆண்டிபட்டி தாலுகா சக்கம்பட்டியைச் சேர்ந்த இவரது தந்தை நாகராஜன். இரத்த குழாய் அடைப்பால் இடது காலில் 3 விரல்களை எடுத்த தேனி மருத்துவக்கல்லூரி மருத்துவர்கள். மேல் சிகிச்சைக்காகவும் இடது கால் யை எடுக்க வேண்டும் என மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தாக கூறப்படுகிறது. இந்நிலையில் உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் மகனான விக்னேஷ் அறுவை சிகிச்சை பிரிவில் உள்ள மருத்துவர்களிடம் ஆலோசனை கேட்டு அவர்களும் அனுமதி அளித்த பின் கடந்த 4ஆம் தேதி உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக நாகராஜன் சேர்க்கப்பட்டார். அனைத்து பரிசோதனைகளும் செய்ததுடன் முதல்வரின் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பதிவு செய்து கடந்த 9ஆம் தேதி உசிலம்பட்டி அரசு மருத்துவமனை மருத்துவ குழுவினர் 5 மணி நேர உயர்தர அறுவை சிகிச்சை மூலம் சிகிச்சை அளித்து தொடர் கண்காணிப்பில் வைத்து நாகராஜன் நடக்கும் அளவு குணப்படுத்தி சாதனை படைத்துள்ளனர். மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகளில் மட்டுமே அளிக்கப்படும் இந்த உயர்தர அறுவை சிகிச்சை முறையை மாவட்ட தலைமை மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மூலம் குணப்படுத்தியது மதுரை மாவட்டத்திலேயே முதல்முறை என மருத்துவர்கள் தெரிவித்தனர். மேலும் டயாலிசிஸ் அறுவை சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு அறுவை சிகிச்சைகளும் செய்து கிராமப்புற மக்களின் வாழ்வை மீட்டெடுத்து வருவதாக பெருமிதத்துடன் தெரிவித்தனர். சிகிச்சையில் குணமடைந்த நாகராஜனும் கண்ணீர் மல்க மருத்துவ குழுவினருக்கு நன்றி தெரிவித்த சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியதோடு. இனி இல்லை என வந்த நபரை நடக்கும் அளவு குணப்படுத்திய அரசு மருத்துவமனை மருத்துவ குழுவினருக்கு பாராட்டுகளும் குவிந்து வருகிறது. அந்த பகுதியவே கட் பண்ணி எடுத்துட்டு அந்த ரத்த குழாய் நரம்பவே கட் பண்ணி எடுத்துட்டு காலில் இருந்து நரம்பு எடுத்து அங்கே அட்டாச் பண்ணுவாங்க. அதுதான் பைபாஸ் கிராஃப்ட்ன்றது. அதே மாதிரி தான் அதே டெக்னிக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தொடையில் இருக்கிற ரத்த குழாயில் அடப்பாயிடுச்சு. ஸோ தொடைக்கு கீழே ரத்த ஓட்டமே இல்லாமல் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அந்த பகுதி அந்த செக்மெண்ட்டை மட்டும் பைபாஸ் பண்ணுற மாதிரி செயற்கையான இந்த ரத்த குழாய் இருக்கிற மாதிரியான ஒரு பைபாஸ் கிராஃப்ட் ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா டிஎம்எஸ் சைடில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது காப்பீட்டு திட்டத்தின் கீழில் முழுவதுமாக பண்ணியிருக்கிறாங்க. சர்ஜரி டீமில் அவங்க டாக்டர் காஷ்மீரும் அசிஸ்ட் பண்ணி அதே மாதிரி அனஸ்தட்டிஸ் ஒன்றா எடுத்து ரொம்ப இப்போ கட்டவரல் மட்டும் இருக்குது. மீதி கால் கணுக்காலுக்கு மேல் லெவலில் எடுக்கணும்னு சொல்லி தான் மதுரைக்கே ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அவரை இங்கே கொடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கால் ஃபோட்டோவே பார்க்கலாம். கால் நடக்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ இது உண்மையிலே ஒரு பெரிய வாஸ்குலர் சர்ஜனுக்கு அவைலபிளாக இருந்ததுன்னு அவரோட தனிப்பட்ட முயற்சி டாக்டர் பூர்ணராஜ் அவர் வாஸ்குலர் சர்ஜன், அசிஸ்ட் பண்ணது டாக்டர் காஷ்மீர். இந்த பேஷண்ட்டுக்கு ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டது. சார் மேடம் சொன்ன மாதிரி கால் ரொம்ப மோசமான நிலைமையில் லிம் சால்வேஜ் பண்ண முடியாத அளவுக்கு மோசமாக இருந்தது. அவருக்கு இமீடியட்டாக பெரிஃபரல் ஆர்டீரியல் அக்ளூசிவ் டிசீஸ் PAODன்னு இருந்தது. ஸோ அவருக்கு சர்ஜரி தேவைப்பட்டது இமீடியட்டாக அந்த காலை காப்பாற்றிருக்காங்க. ஸோ அப்போ இங்கேருந்து இந்த நம்ம ஹெட்குவார்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் இந்த ஃபெசிலிட்டியில் பண்ண முடியுமான்னு யோசித்தோம். மேலே நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா சப்போர்ட்டிவாக இருந்ததுனால JD சாரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம இங்கேயே சர்ஜரி ஃபுல்லாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு CMCHS ஸ்கீமில் காப்பீட்டு திட்டத்தில் இந்த சர்ஜரி நம்ம ஃபுல்லாக பண்ணிட்டோம். பேஷண்ட்டுக்கு இப்போ கிராஃப்ட் ஃபங்க்ஷன் ஆகுது. அவருக்கு ரத்த ஓட்டம் எனக்கு ஒரு ரிஸ்க் என்ன அப்படின்னா அப்பா கிட்டத்தட்ட ஒரு 4 மாதமாகவே நான் ரொம்ப வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அது என்ன விஷயம் அப்படின்னா தேனி மெடிக்கல் காலேஜ் திருப்பதி GRH எல்லாத்துலேயும் மார்க்கெட் போட சொன்னாங்க. என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. ஃபிசிக்கலாக நானுமே கொஞ்சம் மென்டலாகவே நானும் கொஞ்சம் டிப்ரெஷனாகவே இருந்தேன். என்ன பண்ணுறது எனக்கு புரியல. அப்போ தான் டாக்டர் பூர்ணராஜ் சார்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டேன். சார் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் சார், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் சார் அப்படின்னு. ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் வாங்க. டாக்டர் கொடுத்த அந்த சிறந்த ஆலோசனைப்படி அப்பாவை கூட்டு வந்ததுக்கப்புறம் சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இப்போ அப்பா நடக்கிறாங்க.
அதுதான் எனக்கு பெரிய சந்தோஷம் வெளியே ஸ்பெஷலாக டாக்டர் சார் ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கேன். உசிலம்பட்டி அரசு கலைஞர் மருத்துவமனைக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்ஸ் டு ஆல். என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை நீங்கள் பிள்ளையாக நினைச்சு என்னை காப்பாற்றின தெய்வம் பாலமுறை அவர்கள் ரொம்ப வேண்டியவர். ஆண்டி வீட்டில் அரசு மருத்துவமனையில் டாக்டர் இருந்தார். அப்போ இருந்தே எனக்கு பழக்கம். அதனால தான் இப்போ ஐயா பார்த்தோன்னே பாலமுறை சார் அப்படின்னு கூப்பிட்டேன். எல்லாம் நீங்கள் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், என்னுடைய ஆசீர்வாதம். நன்றி, வணக்கம். இருதயத்தில் ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுது. அதே மாதிரியான இது வந்து பெரிஃபரலாக காலில் இருக்கிற ரத்த குழாயும் அடைப்பு ஏற்படும். முக்கியமாக சுகர் இருக்கிறவங்களுக்கு, ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காம்ப்ளிகேஷன் வரும். அத்திரோஸ்க்ளீரோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ காலில் வந்து அவங்களுக்கு ரத்த ஓட்டம் கம்மியாகிறதுனால அவங்களோட கால் விரல்கள் அழுகும், கொஞ்சம் கொஞ்சமாக கருப்பாகும். சிகரெட் பிடிக்கிறது, முக்கியமாக சிகரெட் பிடிக்கிறது, உப்பு ரொம்ப சேர்த்துக்கிறது, இந்த மாதிரி காரணத்தினால தான் ஹார்ட் அட்டாக் வருது. அதே காரணங்கள்னால தான் காலில் இருக்கிறதுக்கும் ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படுது. அதுக்காக இவருக்கு இந்த சர்ஜரி பண்ணியிருக்கோம். அவரோட நேட்டிவ் வெசல், அவரோட ரத்த குழாயில் அடைப்பு இருந்ததுனால இதுக்கு ஆஞ்சியோபிளாஸ்டி இல்லைன்னா பைபாஸ் தான் பண்ணணும். இவருக்கு பெரிய செக்மெண்ட், சார் சொன்னது மாதிரி 20 சென்டிமீட்டர் செக்மெண்ட்னால அவரோட நரம்பை எடுத்து அவருக்கே நம்ம பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்கோம். ஜிஎஸ்வின்னு சொல்லுவோம். அதை எடுத்து அவரோட எந்த வரைக்கும் ரத்த குழாய் நல்லா வருதோ அங்கேருந்து எடுத்து அவரோட தொடைக்குள்ளே வந்து கீழே வந்து கொண்டு வந்து வச்சுருக்கோம். கொஞ்சம் சிக்கலான அறுவை சிகிச்சை. நார்மலாக சுகர் இருந்தாலே, சுகர் பிபி ஹையாக இருக்கிறவங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அத்திரோஸ்க்ளரோசிஸ்னு உள்ள வந்து ரத்த குழாய்களில் போய் வந்து கொழுப்பு வந்து போய் டெபாசிட் ஆகிட்டே வரும். அந்த கொழுப்பு டெபாசிட் ஆகிறதுக்கு தான் அந்த அத்திரோஸ்க்ளரோசிஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு மேலே சுகர் இருக்கிற பேஷண்ட்டு, அவன் ஸ்மோக்கராக இருக்கான், ஆல்கஹால் எடுக்கிறான் அப்படி இல்லைனாலுமே இந்த நாள்பட்டு சுகர் அந்த ப்ரெஷர்னால ஏற்படுற காம்ப்ளிகேஷன் எப்படி வந்து ஹார்ட் அட்டாக் வந்து நார்மல் பர்சனுக்கும் வருதோ அது மாதிரி இது வரலாம். ஆனால் அதோட வந்து நான் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாம் நிறைய எடுக்கிறவங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் வரும். அத்திரோஸ்க்ளரோசிஸ் அவங்க 10 வருஷம் கழிச்சு வருதுன்னா அவங்க 3 வருஷம் 4 வருஷத்துலேயே வந்துடும். ஸோ அந்த மாதிரியான அடப்பு தான் இது. 100% அடப்பு போடுறது வந்து கொஞ்சம் இன்னும் ஆறுற தன்மைக்கு 60% 70% தான் இருக்குன்னா மாத்திரை மருந்துகளே கொடுத்து சரி பண்ணிடலாம், சரி பண்ணிட்டு வரலாம், இன்னும் ஆற வச்சிடலாம். 100% அடப்பு போனது, அதுவும் வந்து பெரிய செக்மெண்ட் கிட்டத்தட்ட 20 சென்டிமீட்டர் அளவுக்கு போனதுக்கப்புறம் தான் இதை வந்து பார்த்தீங்கன்னா செயற்கையாகவும் வந்து ரத்த குழாய்கள் வந்து பண்ணி பண்ணலாம். அது இன்னும் கொஞ்சம் ஈஸி. ஆனால் இவரோட ரத்த குழாயவே எடுத்து வச்சிருக்கோம். இது வந்து அது உண்மையிலே வந்து யூனிக்காக பண்ணுறது. இது வந்து மெடிக்கல் காலேஜ் செட்டப்பில் என்ன எதுக்காக இந்த மெடிக்கல் காலேஜில் மட்டும் பண்ணுறாங்கன்னா அங்கே நம்பர் ஆஃப் கேசஸ் கூட வரும், அந்த சர்ஜன் அங்கே அவைலபிளாக இருப்பாங்க, போஸ்ட் ஆப்ரேட்டிவாக மேனேஜ்மெண்ட் வந்து அங்கே பண்ண முடியும். அறுவை சிகிச்சைக்கு பின் கவனிப்பு இருக்குல்ல, அந்த கவனிப்பு வந்து இங்கே வந்து பொதுவான வார்டில் தான் வச்சு பண்ண முடியும். அங்கே அதுக்குன்னே தனி ஸ்பெஷல் வார்டு இருக்கும். வாஸ்குலர் சர்ஜரி டிபார்ட்மெண்ட்டில் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வார்டு. ஸோ அப்போ வந்து அவங்க இந்த மாதிரியான கேசஸ் நிறைய பார்த்து அதில் வர அந்த பின் விளைவுகளை வந்து ஈஸியாக சரி பண்ண முடியும். இங்கே இருக்கிற செட்டப்பில் அதுவும் வந்து இருக்கிற மினிமல் ரிசோர்ஸஸில் இந்த மாதிரி பண்ணது வந்து இது உண்மையிலேயே ரியலி வந்து ஒரு கிரேட் திங். அப்படி வந்து இந்த டீம் வந்து அது மாதிரி தான் இந்த கேஸுக்கும் அறுவையாளர் செவிலியர்கள் சிறப்பாக பணிபுரிந்தார்கள் என்பதை தெரிவிக்கிறேன். கிராமப்பகுதியில் வந்து இந்த வாஸ்குலர் காரணங்களுக்காக மதுரை அரசராஜ மருத்துவமனையில் போய் நீண்ட காத்திருப்புக்கு பிறகு ஆப்ரேஷன் பண்ணுறத விட இங்கே வந்து டெய்லி வந்து சார் இருக்கிறாரு. இங்கே சார் வந்தது வந்து நிறைய வந்து வாஸ்குலர் சர்ஜரி வந்து பண்ணிக்கிறோம். ஸோ இந்த சர்ஜரி வந்து ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் டிஎம்எஸ் சைடை பொறுத்தவரை. ஸோ இந்த பகுதி மக்கள் வந்து இதை பயன்படுத்தி கொள்ளணும். சாரோட இதை வந்து பயன்படுத்தி இதை வந்து சேவை வந்து மேம்பட எங்களுக்கு உதவியாக இருக்கு.
குடும்பத்தினர் அனைவருக்குமான கலர்ஃபுல் ஆடைகளை கம்மி விலையில் பெஸ்ட் குவாலிட்டியா வாங்கிட லதா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்.